வாங்க கண்ணுங்களா, மறுபடியும் ஒரு ஈஸியான கோலம். அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போடுற மாதிரி ஒரு கோலம். வெள்ளிக்கிழமைனாவே என்ன ஸ்பெஷல்? மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தாமரை போட்டுறலாம். தாமரை போட்டு ஒரு விளக்கு மாதிரி போட்டோம்னா, வெள்ளிக்கிழமைக்கு ஒரு நிறைவான கோலாயிரும். தாமரையவே இப்படி ஃப்ளவர் ஷேப்புக்கு டிஃப்ரெண்ட்டா போட்டாச்சு. இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்புக்கு போட்டுட்டு, இதோட பெட்டல்ஸ் நுனியில சுழிச்சு சுழிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி சுழிச்சு விட்டோம்னா, பார்க்கறக்கு இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். இப்ப இந்த தாமரையோட அடியில இந்த மாரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பெட்டல்ஸ் போட்டு விட்டுறலாம். இப்ப இதுக்கு ஒரு டாட் வச்சுட்டு, சுத்திலும் டாட் வச்சு இழுத்து விட்டா, பார்க்கறக்கு இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். இப்ப இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 சைடுமே செக்குடு மாதிரி போட்டு விட்டுறலாம். மேல இந்த தாமரை பூவோட மேல விளக்கு போட்டுறலாம். 2 சைடும் இந்த மாதிரி இழுத்து விட்டு, நடுவுல ஒரு கர்வ் மாதிரி 2 போட்டு, சின்ன சின்ன கோடு போட்டு விட்டுறலாம். இப்ப இந்த விளக்குக்குள்ள ஒரு டிசைன் வர மாதிரி, இந்த தாமரை பூவோட மேல இந்த மாதிரி ஒரு சின்ன பூ மாதிரி போட்டு விட்டு, 2 சைடு டாட் வச்சு இப்படி இழுத்து விட்டுட்டோம்னா, பார்க்க கொஞ்சம் நல்லாருக்கும். இப்ப இந்த விளக்கோட மேல டீ போட்டுறலாங்க. இந்த மாதிரி சுத்திலும் டாட்டும் வச்சு விட்டுறலாம். விளக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த விளக்கோட சைடுல ஒரு பூ போட்டுக்கலாம் 2 சைடும். இந்த மாதிரி 2 சைடும் பூ போட்டு விட்டுறலாம். கீழ இந்த சுழியில கொஞ்சம் கேப் அதிகமா இருக்கிறதால, ஆப்போசிட்ல ஒரு சுழிச்சு விட்டு, இதோட உள்ள இந்த மாரி டாட் வச்சு, சுத்திலும் டாட் வச்சு இழுத்து விட்டுட்டோம்னா, இது இன்னும் கொஞ்சம் பார்க்கறக்கு நல்லாருக்கும். அதே மாதிரி இதுக்குள்ளயும் சின்ன சின்ன பட்ஸ் மாதிரி போட்டு விட்டுறலாம். அவ்வளோதான். அந்த மாரி போட்டு விட்டுட்டு, கீழ ஒரு ரவுண்ட் சுழி மாதிரி போட்டுவிட்டு, ஒரு டாட் வச்சு இழுத்து விட்டுட்டோம்னா, அது பார்க்க நல்லாருக்கும். இப்ப இந்த கேப்புக்கு இன்னொரு பூ போட்டு, பூவோட மிடில் பார்ட் கொஞ்சம் இந்த மாதிரி நீட்டி விட்டு, 2 சைடும் இந்த மாரி டாட் வச்சு விட்டுட்டா நல்லாருக்கும் பார்க்கறக்கு. அவ்வளோதாங்க. ரங்கோலி டிசைன்ங்கிறது இவ்வளோதான். வெரி சிம்பிள் தான். நம்ம போடவே கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டே போட்டுக்கலாம். இப்போ கலர் குடுத்துரலாம். சும்மா ஒரு 2, 3 கலர் இருந்தா போதும். இந்த கோலத்த அழகு பண்ணிடலாம். கீழ ஒரு லீஃப்‌க்காக கிரீன் கலர் குடுத்தாச்சு. இப்போ இந்த லோட்டஸ்ங்கிறதுனால, தாமரைங்கிறதுனால ஒரு பிங்க் ஷேட்ல ஒரு கலர் குடுத்துக்கலாம். இப்ப நான் பகுதிக்கு மட்டும் தான் குடுத்துருக்கேன். இப்ப இதுல மேல ஒரு ஆரஞ்சு கலர்ல டாட் வச்சுக்கலாம். ஸோ, அதனால நானு இந்த உள்ளயும் ஆரஞ்சு கலர் குடுத்துட்டு, இனி பாக்கி இருக்கிறதுக்கு எல்லாமே இந்த மாரி குட்டி, குட்டி, குட்டி டாட்ஸா வச்சுட்டா, இந்த தாமரை பார்க்கறக்கு இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். ஆள் பாதி, ஆடை பாதின்னு சொல்ற மாதிரி இந்த ரங்கோலிக்கே கோலம் பாதி, இந்த கலர் குடுக்கறது பாதி தாங்க அழகே! கலர் நம்ம எந்த அளவுக்கு நீட்டா குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு இந்த ரங்கோலி அழகா இருக்கும். நீட்டா குடுத்துட்டீங்கன்னா கலர் மட்டும், தெருவுல போறவங்க, வர்றவங்க எல்லாருமே உங்க கோலத்த ஒரு பார்வ பார்க்காம போகவே மாட்டாங்க. உங்கள பார்த்தாங்கன்னா ரொம்ப அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட போவாங்க. அவ்வளோதான். இதுக்கு ஆரஞ்சு கலர் இந்த 2 சைடும் உள்ள ஃப்ளவருக்கு குடுத்தாச்சு. இப்ப இந்த விளக்கோட தீ எரியிற மாரி போட்டிருக்கிறோம்ல, அதுக்கும் ஒரு ஆரஞ்சு கலர் குடுத்துரலாம். இப்ப இதோட உள்ள இருக்கிற பூவுக்கு ஒரு பிங்க் கலர் குடுத்துரலாம். அவ்வளோதான். வெரி சிம்பிளா கலர சிம்பிளா குடுத்தாலும் நீட்டா குடுத்தோம்னா போதும். அவ்வளோதாங்க. இப்ப இதுக்கு எல்லாமே பிங்க் கலர் குடுத்துட்டேன் நான். இப்போ இதுக்குள்ள ஆரஞ்சு கலர் குடுத்துட்டு, இந்த சின்ன சின்ன பட்ஸுக்கும் உள்ள ஆரஞ்சு கலர் குடுத்துரலாம். இந்த விளக்கோட மேல இந்த கட்டங்களுக்கு ஒரு காவி கலர் குடுத்து விட்டுறலாம். அவ்வளோதான். கோலம் ரெடி ஆயிடுச்சு.